Hey all, welcome back to my channel. Hope you all are doing good. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹைதராபாத் போயிருந்தேன். அங்கே எடுத்திருந்த வீடியோஸ் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் ரூமை வந்து ஃபஸ்ட்டு சுற்றி காமிச்சிடுறேன். உள்ளே வந்ததும் ஒரு பெரிய கபர்ட் நம்மளோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக அண்ட் மிரர் கூட அது பக்கத்துலேயே வந்து இருந்தது. நாங்கள் ஆக்சுவலி 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ரூமோட ரூம் டூர் வந்து நான் காமிச்சிட்ருக்கிறேன். இன்னொரு ரூமையும் நான் வந்து வீடியோ எடுத்துருக்கிறேன். அதை அடுத்து வர விளாக்ஸில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். டிவி யூனிட்லேயே ஒரு கெட்டில் காஃபி அண்ட் டீ குடிக்கிறதுக்காக அந்த பேக்கெட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் இதை வந்து யூஸே பண்ணல. மோஸ்ட்லி கீழே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகும்போது டீ ஆர் காஃபி எடுத்துக்கிறதா, ரொம்ப அடிக்கடி குடிக்க மாட்டோன்றதுனால அது பெருசாக தேவைப்படல. அண்ட் இது வந்து ஒரு நல்ல வியூ அப்படின்னு நினச்சி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி பயங்கரமாக ஓப்பன் பண்ணேன். ஆனால் பெரிய சுவர் தான் இருந்தது. அதை மறைக்கிறதுக்காக இந்த ஸ்க்ரீன் வந்து போட்டிருந்தாங்க. பட் இந்த ஜன்னல்லேருந்து பார்க்கும்போது வந்து ஒரு பிரிட்ஜ் வியூ வந்து தெரிஞ்சது. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. விண்டோ பக்கத்தில் 1 சீட்டர் சோஃபா, காஃபி டேபிள் அண்ட் பெட்டு, அது பக்கத்தில் சைட் டேபிள் எல்லாமே வந்து ரூம் ரொம்ப நீட்டாக இருந்தது. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன பிடிச்சிருந்ததுன்னா, ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டிவி யூனிட்டே இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தது அண்ட் ஆஃபீஸ் சேர் கூட ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒர்க் என்வாயர்மெண்ட் அங்கே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக நல்லா போச்சு. ரூமோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து வாஷ்ரூம் இருந்தது. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கும்போது அந்த ரூம் சர்வீஸ் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவங்களே வந்து கரெக்டாக டைமுக்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நமக்கு எப்போயாவது ஹெல்ப் தேவைன்னா கூட அப்பப்போ வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ ரூம் வந்து நல்லா நீட்டாக மெயின்டைன் ஆச்சு. ரூம் செக்இன் பண்ணதும் நேராக வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி ரிசப்ஷன்லேருந்து கால் பண்ணிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ ஒரு 10:30க்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோன்றதுனால நாங்கள் வந்து அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். ஃபர்ஸ்ட் டே அவங்களே வந்து காம்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ரவை பாத்தா ரவை கிச்சடியான்னு தெரில, ரவை பாத் நினைக்கிறேன். 2 இட்லி, ஒரு வடை, சாம்பார், சட்னி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஆனால் சாப்பிடவே முடியல. குவான்டிட்டி அவ்வளோ நிறையா இருந்தது. காலையில் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த ரவை பாத் மட்டும்தான் சாப்பிட முடிஞ்சது. அண்ட் இட்லிலாம் வந்து நம்ம ஊர் மாதிரி இல்லை, அங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. இட்லி தோசை எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த இட்லி ரவை சொல்லுவாங்கள்ல, அந்த மாவில் பண்ண மாதிரி இருந்தது. பட் அதர்வைஸ் மிச்சம் எல்லாமே இந்த சட்னி சாம்பார் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு சூடாக ஃபில்டர் காஃபி குடித்தோம். நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. நாங்கள் போயிருந்த டைமில் நல்ல பனி இருந்தது ஹைதராபாத்தில். அப்போ வந்து தசரா பீரியட், அந்த டைமில் தான் வந்து ஹைதராபாத் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ எங்கே போனாலும் ஏதாவது சூடாக சாப்பிட மாட்டோமா, சூடாக குடிக்க மாட்டோமா, அந்த மாதிரி தான் இருந்தது. அப்படி குடித்தா தான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆச்சு. காஃபி குடிச்சிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆஃப்டர்நூன் மேலே எங்கே கிளம்பலான்னு சொல்லிட்டு. அக்கா வந்து மார்னிங் ஆஃபீஸ் செக்இன் பண்ணணுன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவள் ஆஃபீஸ் முடித்து எந்த டைமுக்கு வருவா, அதுக்கப்புறம் எங்கே போகலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் எங்களோட ரிசப்ஷனில் இருந்த ஒரு பர்சன்கிட்டையுமே வந்து செக் பண்ணி வச்சுருந்தோம். எந்த பிளேஸ்க்கு வந்து பக்கத்தில் போகலாம், நல்லா சாப்பிட்ற மாதிரியான ஒரு பிளேஸ் அண்ட் ஷாப்பிங் கூட கேட்டு வச்சுருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்ததும் நான் லாகின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். க்ரிட்டிக்கல் டாஸ்க் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து ஒர்க் கண்டினியூ பண்ணலான்ற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ கடகடன்னு என்னென்ன ஒர்க்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுமோ எல்லாத்தையுமே வந்து லஞ்ச் போகிறதுக்கு முன்னாடியே வந்து முடிச்சு வச்சிட்டேன். நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த ஒர்க் டெஸ்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் ஆச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஆஃப்டர்நூன் 1:30 மேலே வெளியே கிளம்பிட்டு இருந்தோம். நான் சொல்லியிருந்தேன்ல இங்கே நல்லா குளிர்ச்சு அப்படின்றதுனால எனக்கு எவ்வளோ தான் மாய்ஸ்சரைசர் போட்டாலும் லிப் பாம் போட்டாலும் ஸ்கின் வந்து ட்ரையாக இருந்த மாதிரியே தான் ஃபீல் ஆகிட்டு இருந்தது. த்ரூ அவுட் ஹைதராபாத் ட்ரிப் ஃபுல்லாகவே எனக்கு வந்து அப்படி தான் ஃபீல் இருந்தது. நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டலில் இருந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் வந்து இந்த பக்கத்தில் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வந்திருந்தோம், நாகோல் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து வந்து ஆமீர்பேட்டுக்கு தான் வந்து ட்ராவல் பண்ணி போக போகிறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. லாங்குவேஜ் தெரியாத ஒரு ஊரில் நம்மளாக வந்து வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகிறோம். ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது அதில் வந்து நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எனக்கு வந்து ட்ராவல் கிட்டத்தட்ட ஒரு தெரப்பி மாதிரி. ட்ராவல் பண்ணுறது, அப்புறம் புக் படிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அது வந்து இன்னும் ரொம்ப சந்தோஷமாக நமக்கு வந்து ஃபீல் ஆகும். புது இடத்துக்கு போகும்போது, புதுசாக மனுஷங்களை பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு நல்ல ஃபீல் அண்ட் நல்ல தெரப்பியும் கூட. ஆமீர்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் இறங்கினதுமே வந்து நாங்கள் நிறைய ஷாப்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஸ்டேஷன் உள்ளே வந்து ஜூடியோ, இன்னும் நிறைய ஷாப்ஸ் வந்து இருந்தது, சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருந்தது. ஸோ ஸ்டேஷன் விட்டு வெளியே போகிறதுக்கே வந்து நாங்கள் ஒரு 5-10 நிமிஷம் வந்து சுற்றி இருப்போம். ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் கேட்டு எப்படி வெளில போகணுன்னு சொல்லி கேட்டுட்டு கீழே வந்து போயிட்டு இருந்தோம்.
மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வரும்போது இந்த சவுத் இந்தியா ஷாப்பிங் மால் பார்த்துருந்தோம். என்னோடய அண்ணி வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஷாப்பிங் பண்ணுங்கும்போது. ஃபஸ்ட்டு வந்து ஷில்பாராமம் சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் சவுத் இந்தியா ஷாப்பிங் மால்லாம் போகலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு பிளேஸ் தெரிஞ்சதை பார்த்துட்டோம், ஓகே சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்து நெக்ஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் பார்க்குறதுக்காக போயிட்டுருந்தோம். ரெஸ்டாரண்ட் வந்து நாங்கள் கூகுள் மேப்பில் வந்து சர்ச் பண்ணி கூகுள் ரிவ்யூஸ்லாம் பார்த்து இந்த ராயலசீமா ருச்லு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தோம். சாப்பாடு என்ன ஆர்டர் பண்ணுறதுனே தெரில. அப்புறம் அவங்கக்கிட்டே ஏதாவது ரெக்கமெண்டட் டிஷ் இருந்ததுன்னா சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு பன்னீர் ஹைதராபாடி பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்ம ஊர் பிரியாணிலாம் நான் சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே இந்த ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி அப்படி டேரெக்டாக எடுத்து சர்வ் பண்ண சாப்பிட்டோம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து நான் ஒரு 2-3 தடவை பிரியாணி சாப்பிட்டேன் ஹைதராபாத்தில். எல்லாமே வந்து லேயர்ட் பிரியாணி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக அந்த ஃபஸ்ட்டு ரைஸ் லேயர் பண்ணி அதுக்கப்புறம் மசாலாஸ் அந்த மாதிரி லேயர் பண்ணி வச்சுருப்பாங்களா, அப்படி தான் கொடுத்தாங்க. அவங்க சர்வ் பண்ணும்போதே வந்து அவங்க சர்வ் பண்ணுறதே இன்னும் அழகாக வேறு இருந்தது. இந்த வீடியோவில் ஆக்சுவலி நான் எனக்கு சர்வ் பண்ணிக்கிட்டேன். வேறு ஒரு 2 இடத்துல சாப்பிடும்போது வந்து அவங்க ஹோட்டலில் உள்ளவங்க எடுத்து சர்வ் பண்ணும்போது அவங்க நல்லா அதை மிக்ஸ் பண்ணி அழகாக எடுத்து வச்சுருந்தாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணும்போதே அவர் வந்து ஸ்பைஸ் லெவல் கேட்டார். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஹைன்னு சொல்லலாம், நம்ம வந்து ஹைதராபாத்தில் நல்லா காரமாக சாப்பிட்லான்னு நினச்சோம். அப்புறம் அவரே எங்களோட ஃபேஸ் பார்த்துட்டு இல்லை மீடியமே நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி மீடியம் ஸ்பைஸ்லலாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஆனால் சாப்பிடவே முடியல, நல்லா கண்ணில் இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ உரப்பாக இருந்தது. நல்ல வேளை அதிக காரமாக வந்து எங்களுக்கு பிரியாணி சர்வ் பண்ணுங்கன்னு கேட்காம இருந்தோம். இந்த ஸ்பைஸ்க்கே வந்து எங்களுக்கு கண்ணில் இருந்து தண்ணி வந்துட்டு இருந்தது. அந்த மாதிரி உட்காந்து பிரியாணி சாப்பிட்டோம். இம்மிடியேட்டாக ஏதாவது ஒரு டெசர்ட் சாப்பிடணுன்ற அளவுக்கு அவ்வளோ ஸ்பைசினஸ் அந்த பிரியாணியில் இருந்தது. பட் டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. அங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் வந்து நாங்கள் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருந்தது. சாப்பிட்டு அப்படியே அதே ஸ்ட்ரீட்டில் நடந்து வரும்போது இந்த கேஎல்எம் ஃபேஷன் மால் பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து மால்னு கூகுள்லாம் பார்க்கும்போது ஓகே இது வந்து நம்ம ஊர் ஸ்டைல் ஆஃப் மால்னு நினச்சிட்டு உள்ளே போனால் இது வந்து ஒரு ஜவுளி கடை தான். ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த சாரீஸ் பார்த்துட்ருந்தோம். இங்கே உள்ள அந்த சிக்னேச்சர் சாரீஸ்லாம் வந்து அக்கா கேட்டு அவங்க வந்து பார்த்துட்ருந்தாங்க. என் அக்கா என்னவோ சொல்லி கேட்டா, கரெக்டாக ஞாபகம் இல்லை. போச்சம்பள்ளி காட்டன் அப்புறம் இந்த இக்கத் பிரிண்ட்டு அந்த மாதிரியான டிசைன்ஸில் வந்து சாரீஸ் வந்து பார்த்துட்ருந்தாங்க. பெருசாக செட் ஆகலை. அண்ட் அப்போ வந்து இந்த பேலஸோ பேண்ட் வந்து 3 பேண்ட்ஸ் 555 சம்திங்கில் வந்து போட்டிருந்தாங்க. சரி வந்ததுக்கு ஏதாவது கண்டிப்பாக ஷாப்பிங் பண்ணணுன்றதுனால அந்த பேலஸோ பேண்ட் வாங்கிட்டு அடுத்து ஏதாவது ஷாப்புக்கு போகலான்னு சொல்லி கிளம்பியிருந்தோம். ஜவுளி கடையிலேருந்து வெளியே வந்ததும் எனக்கு இந்த ஷாப் வந்து ரொம்ப கேட்சியாக இருந்தது. அந்த போர்டு பார்த்ததும் ஓகே நம்ம இங்கே போய் ட்ரை பண்ணலாம், ரோஸ் மில்க் தான் இருக்கும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன். நான் அந்த நேம் போர்டே வந்து ரோஸ் கலரில் இருந்தது. நான் எனக்கு ஆர்டர் பண்ணிக்கிட்டது வந்து பால்கோவா ரோஸ் மில்க் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பிரியாணி சாப்பிட்ட காரத்துக்கு இது வந்து நல்லா குளுன்னு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆமீர்பேட் ஸ்ட்ரீட்ஸில் வந்து நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகிட்டு இருந்ததுன்னா நம்மளோட டி நகர் பார்க்குற மாதிரியே தான் இருந்தது. அங்கே நமக்கு எல்லாமே எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஏரியாலையும் வந்து இருந்துச்சு. நிறைய ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருந்தது இங்கே. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் விசிட் பண்ணது இந்த சவுத் இந்தியா ஷாப்பிங் மால். ஆனால் இங்கேயும் பெருசாக பிடிச்ச மாதிரி எதுவுமே எங்களுக்கு வந்து இல்லை. ட்ரெஸ்ஸஸ் இருந்தது, பட் ரேட் எல்லாமே நம்ம ஊருக்கும் அதுக்கும் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. அதனால் இந்த ஷாப்பிங் மாலில் நாங்கள் பெருசாக எதுவுமே வந்து வாங்கலை. அப்படியே வந்து ரிட்டன் வந்து ரூமுக்கு போயிட்டுருக்குறோம். ரூம் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு சின்னதாக வாக் போகலாம், இந்த ஏரியாவில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தோம். எங்கள் ஹோட்டல்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக் பண்ணி போனாலே இந்த கராச்சி பேக்கரி வந்து இருந்தது. ஸோ இதுவும் ஹைதராபாத்தில் கொஞ்சம் ஃபேமஸில். உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பெருசாக எதுவும் வாங்குறதா இல்லை, நம்ம சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வரலாம் தான் போயிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பிஸ்கட்ஸ் அப்புறம் எங்கள் உள்ள அந்த ஃபேமஸானதெல்லாம் வாங்கிடலான்னு சொல்லி ஃபஸ்ட் டேவே வந்து எல்லாத்தையுமே வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நான் எனக்காக இந்த கோகோனட் குக்கீஸ் வாங்கியிருந்தேன். எனக்கு எப்பயுமே கோகோனட் ஃப்ளேவர் பிடிக்கும். பிஸ்கட்டில் சாக்லேட்டில் நான் பெருசாக சாக்லேட் சாப்பிட மாட்டேன். நான் அப்படி சாப்பிட்டாலும் அந்த கோகோனட் ஃப்ளேவர் பவுண்டி சாக்லேட் அது மட்டும்தான் பிடிக்கும். அண்ட் நைட் டின்னர் வந்து நாங்கள் வெளியே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலில் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுல்லாகவே இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் இட்லி தோசை மெயினாக இல்லை. அதனால் நாங்கள் வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு மெஸ்ஸில் இருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிளெயின் தோசை ஆர்டர் பண்ணேன், அதுவே ஸ்பெஷல் தோசை மாதிரி கொடுத்துருந்தாங்க.
ஹைதராபாத்தில் நான் சாப்பிட்ட வரைக்கும் தேங்காய் சட்னியில் கூட பொரிகடலை வேர்க்கடலை இது இல்லாமல் வந்து பிளெயின் அந்த நம்மூர் தேங்காய் சட்னி அந்த மாதிரி இல்லை. ஆனால் அந்த டேஸ்ட் கூட டிஃப்ரெண்ட்டாக இன்னும் ரொம்ப நல்லாவே இருந்தது. புதுசாக ஒரு ஃப்ளேவர் ட்ரை பண்ணும்போது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல, அப்படி தான் ஃபீல் ஆச்சு. இந்த வீடியோவோட எண்டுக்கு நாம் வந்துட்டோம். இதுக்கு அடுத்து வர போகிற விளாக்ஸில் நான் ஹைதராபாத்தில் வேறு எங்கே போனேன், எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணேன்றதை ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.